அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த வீடியோவில் உளுந்து வடை, நல்லா சொப்டான உளுந்து வடை, மற்றது சேமியா சவ்வரிசி பாயாசம் எப்படி செய்கிறதுண்டு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 மணித்தியாலம் 1 கப் உளுந்து ஊற போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். 2 மணித்தியாலத்துக்கு அதிகமாக ஊறினா ஒரு புளிப்பு தன்மையாகவும் இருக்கும், எண்ணெயும் இழுக்கும். இப்போ நாங்கள் இதை அரைச்சி எடுப்போம். நல்லா மையாக அரைச்சி எடுப்போம், அப்போ தான் வடை டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். அரைச்சி எடுத்த உளுந்த ஒரு பாத்திரத்தில் சேர்ப்போம். இதே போல் நாங்கள் மீதி எடுக்கிற உளுந்தையும் அரைச்சி எடுப்போம். நான் இப்போ லாஸ்ட் அரைக்கிற உளுந்தில் ஒரு 10 காஞ்ச மிளகாய் போட்டு அரைக்கிறேன். இப்போ அரைச்சி எடுத்துட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்ப்போம். நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். சேர்த்து நல்லா கையால் அடித்து குழைப்போம். இந்த மாதிரி நல்லா குழைச்சோம்னா வடை நல்லா சாஃப்டாக வரும். இப்போ அதுக்கு வேறு தேவையான பொருட்களை சேர்ப்போம். கறிவேப்பிலை சேர்க்கிறேன். அதோட வெங்காயம் சேர்ப்போம். பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரு 2 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 15 வெங்காயம் சேர்ப்போம். ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம், அதோட பச்சை மிளகாய் தேவைக்கேற்ப போடுவோம், உரைப்புக்கு ஏற்ற மாதிரி. ஏற்கனவே காஞ்ச மிளகாயும் சேர்த்துருக்கிறோம், அதால் பச்சை மிளகாயை குறைச்சி போடுவோம். இப்போ நான் குழைச்சி எடுத்துட்டேன். இப்போ எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் விடுவோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ நான் பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன், நார்மல் தண்ணி. கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு குழச்சி வச்சுக்கிற மாவை எடுத்து போடுவோம். நல்லா அழகாக பிடிச்சி போடுவோம். அப்போ தண்ணியில் நனைச்சிட்டு போட்டால் கையில் ஒட்டாது, ஈஸியாக கலந்து வரும். இப்படி போட்டு கொஞ்சம் திருப்பி விடுவோம். புரட்டி விட்டால் நல்லா பொரிஞ்சு வரும் 2 சைட்டும். அடுப்பை மீடியமில் வச்சு கொள்ளுவோம். நல்லா கூட்டினோம்னா வடை எரிஞ்சு போயிடும். மீடியமில் வச்சா உள்ளுக்கெல்லாம் நல்லா அவிஞ்சு வரும். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்துட்டு இப்போ நாங்கள் இதை எடுப்போம். கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வேற நாங்கள் வடையை எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, பார்க்கவே எவ்வளவு அழகாக இருக்குது. நல்லா உளுந்து அடித்து குழைச்சபடியாக வடையும் நல்லா சொப்டாக வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுப்போம். நான் எல்லா வடையும் பொரிச்சு எடுத்துட்டேன். வடைக்கு நல்லா பச்சை மிளகாய் சட்னியும் அரைச்சி வச்சிருக்கிறேன். நல்ல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற பச்சை மிளகாய் சட்னி வடை ரெடி. இனி பாயாசம் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். நான் இந்த பேன் சூடாகிட்டு இப்போ நெய் சேர்ப்போம். 2 ஸ்பூன் நெய் சேர்த்து 25 கிராம் சேமியாவை வறுத்தெடுக்கிறேன். வறுத்த சேமியாவை இருந்தால் நீங்கள் வறுக்க தேவையில்லை, சூடு காட்டினா போதும். இப்போ 25 கிராம் கஜு, 25 கிராம் உலர் திராட்சை ரெண்டையும் நெய்யில் வதக்கி எடுக்கிறேன். இதையும் இறக்குவோம். அடுத்தது ஏலக்காய் வறுத்தெடுப்போம். நான் 5 ஏலக்காய் போட்டு வறுத்தெடுக்கிறேன். வறுத்து இதை இடித்து எடுத்துக்கொள்ள வேணும். ஏலக்காய் போட்டால் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ ஒரு 650 ml தண்ணி சேர்க்கிறேன். தண்ணியை சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இப்போ தண்ணி கொதித்து வந்துட்டு வறுத்தெடுத்த சேமியாவை சேர்ப்போம். சேமியா கொஞ்சம் அவிஞ்சு வரட்டும் அரைப்பதத்துக்கு. அதோட டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்ப்போம். ஒரு பிஞ்ச் உப்பு சேர்ப்போம். இப்போ சேமியா கொஞ்சம் அவிஞ்சு வந்துட்டு இதோட நாங்கள் சுடுதண்ணியில் ஊற போட்டு வச்சிருக்கிற 25 கிராம் சவ்வரிசியை சேர்ப்போம். சவ்வரிசியை சேர்த்து ஒரு கலந்து விடுவோம். இடைக்கூட கிளறி விடுவோம். அப்போ கொஞ்சம் கட்டி பத்தாமல் வரும். இப்போ பாருங்க, கொஞ்சம் அவிஞ்சு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வரணும்.
அப்போ தான் நாங்கள் மீதி பொருட்களை சேர்க்கலாம். இப்போ பாருங்கோ, பார்க்கவே தெரியுது நல்லா கண்ணாடி பதத்துக்கு அவிஞ்சு வந்துட்டு சவ்வரிசி. இதோட நான் டின்பால் சேர்க்கிறேன். 25 ml டின்பால் சேர்க்கிறேன். தண்ணி கலந்து சேர்க்கிறேன். 25 ml டின்பாலோட 80 ml தண்ணி கலந்து சேர்க்கிறேன். சேர்த்து கொஞ்சம் கிளறி விடுவோம். இதுவே நல்ல இனிப்பாக இருக்கும் டின்பால். நீங்கள் தேவையண்டா இனிப்பு கூட வேணுமெண்டா சீனி சேர்த்து கொள்ளலாம். நான் இன்றைக்கு சீனி சேர்க்கல, எனக்கு டின்பாலோட இனிப்பே போதும். நீங்கள் இனிப்பை பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. இதோட நாங்கள் நெய்யில் வறுத்த கஜு உலர் திராட்சை ரெண்டையும் சேர்ப்போம். அதோட நான் கச்சானும் எடுத்து வச்சிருக்கிறேன். 25 கிராம் கச்சான், அதையும் சேர்ப்போம். இடிச்செடுத்த ஏலக்காயும் சேர்ப்போம். சேர்த்து கிளறி விடுவோம். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுவோம். இதோட நீங்கள் பாதாமும் சேர்க்கிறண்டா சேர்க்கலாம். டின்பாலுக்கு பதிலாக பால்லையும் செய்யலாம். பசுப்பால் அல்லது தேங்காய் பால்லையும் செய்யலாம். தேங்காய் பாலில் செய்தாலும் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ பாருங்க, நல்லா எல்லாமே அவிஞ்சு வந்துட்டு இனிப்பும் போதுமாக இருக்குது. நாங்கள் இப்படி கிளறி கிளறி விடும்போது திரையிண்டாமல் வெறும் பாயாசம். அதோட கொஞ்சம் குங்குமப்பூ சேர்க்கிறேன். குங்குமப்பூ சேர்த்தா கொஞ்சம் கலர் கொடுக்கும். அதுக்கு பதிலாக கலரிங்கும் சேர்க்கலாம். இலங்கையில் அதிகம் இப்படித்தான் பாயாசம் செய்வார்கள். சவ்வரிசியும் சேமியாவும் சேர்த்து இப்படி ஒரு கொதி வர நாங்கள் இனி இதை இறக்கலாம். பாருங்கோ, சுவையான, ரொம்பவுமே சுவையான பாயாசம். இந்த முறையில் நீங்களும் செய்து பாருங்கோ. எனக்கு இந்த பாயாசம் ரொம்பவுமே பிடிக்கும். நல்ல அழகாக சர்வ் பண்ணியாச்சு. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் மிக்க நன்றி.